எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நிறைய பேருக்கு பன்னீர் டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய பன்னீர் கரீஸ் கிரேவிஸ்லாம் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு அருமையான பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பன்னீர் யக்னி. இது ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு மசாலா பொடியை அரைச்சிக்கலாம். இதுக்கு 5 காஷ்மீரி மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாவை ஒரு பேனில் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்ல சிவக்கு வறுக்கணும்னு இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கலாம். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ரொம்ப ஃபைனாக பிடிக்கல, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சி ஒரு சின்ன போலுக்கு மாற்றி வச்சிருங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தயிர், 5 கியூப்ஸ் ஃப்ரெஷ்ஷான பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சு அதுல இருந்து நான் ஒரு 5 கியூப்ஸ் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 25 முந்திரி பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளோ ரிச்சாகவும் நல்ல க்ரீமியா இருக்குன்னு. இது ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நான் இந்த ரெசிபிக்கு 400 கிராம் பன்னீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 5 கியூப்ஸை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மீதி இருக்கிறத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் நல்ல பொன்னிறமா வறுப்பட்டதும் பேன்ல இருந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு பெரிய வெங்காயத்தை வெஜ்ஜஸா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை குடமிளகாய், ஒரு சிவப்பு குடமிளகாய் வெஜ்ஜஸா நறுக்கி சேருங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க அவசியம் இல்லை, கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும் போதே எடுத்துடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, உங்ககிட்ட ஷாஹி ஜீரா இல்லைன்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தயிர், பன்னீர், முந்திரி கலவையை சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் ஊற்றி செய்யறதால ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் கிண்டி விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. பச்சை வாசனை போனதும் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதும் வறுத்து வச்ச பன்னீர், வதக்கின வெங்காயம் கூட மிளகாயும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேனை மூடி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். 5 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக இருக்கும்.
பன்னீர் எல்லாம் கிரேவியில் நல்லா ஊறி அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கசூரி மேத்தியை கையால் கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக க்ரீமியாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம எப்போவுமே செய்கிற கிரேவிஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப மைல்டாகவும் சட்டிலான ஃப்ளேவர்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ரோட்டீஸ், ஃபுல்காஸ் இல்லைனா எந்த மைல்டு புலாவ்ஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.